திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், என்ன விசேஷ நாளுக்காக இவ்வளவு கூட்டம் இருக்கிறது? விடுமுறை தினமா இல்ல தைப்பூசம் வரக்கூடிய அந்த சிறப்பு தினத்திற்காகவுமா? இப்ப எப்படி இருக்கு பக்தர்களுடைய கூட்டம்? உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றானது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில். இத்திருக்கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, புதுவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக வார விடுமுறை தினம் என்று கூறக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிகிறார்கள். அவ்வாறு வருகை புரிபவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து முடித்து அதனைத் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் காலை முதல் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தவரை தற்பொழுதுதான் விசேஷ நாட்கள் என்பதே கிடையாது. தினந்தோறும் பக்தர்களின் வருகையானது தொடர்ச்சியாகி தொடர்ந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வருகை தரும் ஒரு சூழலாகவும் திருவண்ணாமலை காணப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலேயே பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. திருக்கோவிலுக்குள் ராஜகோபுரம் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் கிரிகோபுரம் வழியாக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வாயிலாக அனைத்து பக்தர்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலையை பொறுத்தவரை தினந்தோறும் தற்பொழுது கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.